வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில ஆகஸ்ட் 8 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க நெக்ஸ்ட் வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, ஈஸ்வரி கோவில்ல இருக்காங்க. அப்ப அந்த சந்திரா இங்கிருந்து போயிட்டு ஈஸ்வரி கிட்ட, அக்கா நீ இந்த போட்டியில எப்படியாவது ஜெயிக்கணும் அப்படிங்கறதுக்காக நீ சாமி கும்பிட வந்திருக்க. ஆனா அங்க என்ன நடக்குது தெரியுமா? அப்ப ஈஸ்வரி கேக்குறாங்க, ஏண்டி என்னடி ஆச்சு? சந்திரா சொல்றாங்க, அக்கா இங்க பாரு, உன் பொண்ணுங்க, அதாவது 4 பொண்ணுங்களே சேர்ந்து அந்த கிழவி வீட்டுக்கு போயிருக்காங்க தெரியுமா? அங்க போய் கூத்தடிச்சிட்டு இருக்காங்க. அந்த கிழவி நம்ம அம்மாவும் அக்காவும் இறந்ததுக்கு காரணமானவ. இந்த நேரத்துல நம்ம பொண்ணுங்களும் அங்க போயிருக்காங்க. இந்த கிழவியால நம்ம பொண்ணுங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்துருச்சுன்னா என்ன பண்றது? இது கேட்டதும் சந்திரா சொல்றாங்க, இங்க பாருக்கா, நம்ம எப்படியாவது நம்ம வீட்டுக்கு போயிட்டு பொண்ணுங்களை கூட்டிட்டு வந்துடலாம் வா. ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, என் பொண்ணுங்க அந்த மாதிரி என் பேச்ச மீறி போற ஆளு கிடையாது. என் பொண்ணுங்க எல்லாருமே என்னோட அனுமதியோட தான் போவாங்க. உனக்கு யாரோ தப்பா இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க. சந்திரா சொல்றாங்க, தப்பா இன்ஃபர்மேஷனா? அக்கா சரியாதான் சொல்லியிருக்காங்க. எல்லாம் தெரிஞ்சுதான் நான் உன்கிட்ட பேசுறேன். நீ வாக்கா, நான் உன்னை கூட்டிட்டு போறேன். போய் நிரூபிச்ச பிறகுதான்க்கா உனக்கு தெரியும். அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, ஏண்டி எப்ப பார்த்தாலும் என் பொண்ணுங்களை பத்தியும் மருமகனை பத்தியும் குறை சொல்லிக்கிட்டே தான் இருப்பியா? இங்க பாரு, நிம்மதியா கோவில்ல சாமி கும்பிட வந்திருக்கேன். சாமி கும்பிட்டு முடிச்ச பிறகு அதுக்கப்புறம் நீ எங்க கூப்பிட்டாலும் வரேன். அதுக்கு சந்திரா சொல்றாங்க, அக்கா நீ இப்பயே வா, அதான் சரியா இருக்கும். இது கேட்டதும் ஈஸ்வரியும் சரி வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. 2 பேருமே சேர்ந்து வீட்டுக்கு போறாங்க. அப்ப சந்திரா சொல்றாங்க, அக்கா இப்ப நம்ம வீட்டுக்குள்ள போக போறோம். அங்க உங்க பொண்ணு இருந்துச்சுன்னா சரி, நான் சொன்னது எல்லாமே தப்பு அப்படின்ட்டு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஒருவேளை உங்க பொண்ணுங்க இல்ல அப்படின்னா நம்ம 2 பேருமே சேர்ந்து அந்த கிழவியோட வீட்டுக்கு போகணும். அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, சரிடி வா. ஆனா நீ நினைக்கிற மாதிரி என் பொண்ணுங்க கண்டிப்பா அந்த கிழவி ஊருக்கு போயிருக்க மாட்டாங்க. கண்டிப்பா இங்கதான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வா போகலாம் அப்படின்னு வீட்டுக்குள்ள போறாங்க. அங்க போய் பார்த்தா யாருமே இல்ல, கதவை சாத்திருக்கு. இத பார்த்ததும் சந்திரா சொல்றாங்க, அக்கா இப்பயாவது புரியுதா? உன் பொண்ணுங்க யாருமே இங்க இல்ல. எல்லாரும் சேர்ந்து ஆடி மாசம் கூழ் ஊத்த போறாங்களாம். அதுக்காக அந்த கிழவி ஊருக்கு போயிருக்காங்க. முக்கியமா அந்த கிழவி என்ன தெரியுமா சொல்லியிருக்கு? ஆடி மாசம் கூழு அவங்க பேத்தி கையாலதான் சாமிக்கு கூழ் ஊத்துவாங்கன்னு சொல்லி அத்தனை பேருக்கு முன்னாடி சவால் விட்டுருக்காங்க. இதெல்லாம் உனக்கு தெரியுமா? இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, ஏன் பொண்ணுங்க எதுக்கடி அந்த கிழவிக்காக போய் பேசணும்? ஊருக்கு முன்னாடி அவமானப்பட்டா அவமானப்படட்டுமே. என் பொண்ணுங்க இதுக்கு போயிட்டு சப்போர்ட் பண்ணணும். அதுக்கு சந்திரா சொல்றாங்க, இது எல்லாத்துக்கும் முக்கிய காரணம் யாரு தெரியுமா? உன் மாப்பிள்ளதான். உன் மாப்பிள்ளதான் அத்தனை பேருக்கும் தைரியம் சொல்லி கூட்டிட்டு போயிருக்கான். நீ நினைச்சிட்டு இருக்க உன் மாப்பிள்ள ரொம்ப நல்லவரு அப்படின்னு. ஆனா மறைமுகமா உனக்கு பல தொந்தரவுகளை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அது எதுவுமே உனக்கு தெரியாம இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, பேசிக்கிட்டு இருக்க. எல்லாரும் இப்ப அந்த கிளவி வீட்டுலதான் இருக்காங்க, நீ வாக்கா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. உடனே அந்த ஈஸ்வரியும் சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்புறாங்க. அப்ப ஈஸ்வரி வீட்டுல வேலைக்காரியா ஒருத்தவங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க நடக்கிற விஷயத்த எல்லாம் பார்த்துட்டு நேரா ஹீரோவுக்கு போன் பண்றாங்க. ஹீரோ போன் அட்டன் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, அப்ப அந்த வேலைக்கார அம்மா சொல்றாங்க, தம்பி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஈஸ்வரி அம்மா வந்தாங்க. இது கேட்டதும் ஹீரோவுக்கு அதிர்ச்சி. என்ன இது, அத்தை வந்தாங்களா? அத்தை இன்னும் 2 நாள் கழிச்சு தானே வருவாங்க. அப்ப வேலைக்காரம்மா சொல்றாங்க, தம்பி கூடவே அந்த சின்ன முதலாளி அம்மாவும் வந்தாங்க. எனக்கு என்னமோ உண்மை தெரிஞ்சுதான் வந்திருப்பாங்கன்னு தோணுது. அவங்க 2 பேரும் வீட்டை ஃபுல்லா சுத்தி பார்த்தாங்க, பொண்ணுங்க இருக்காங்களா அப்படின்னு. யாரும் இல்லைன்னு தெரிஞ்சதோட அந்த சின்ன முதலாளி அம்மா நேரா அவங்களை கூட்டிக்கிட்டு இப்ப பாட்டி வீட்டுக்கு தான் கிளம்பிருக்காங்க. அங்கதான் வருவாங்கன்னு நினைக்கிறேன் தம்பி, கொஞ்சம் பாதுகாப்பா இருந்துக்கோங்க. இது கேட்டதும் ஹீரோவும் சரி நான் பாத்துக்கிறேன், இன்ஃபர்மேஷன் கொடுத்தது வரைக்கும் நன்றி அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. அப்ப ஹீரோ நேரா அந்த பாட்டி கிட்ட போயிட்டு, பாட்டி. அப்ப பாட்டி சொல்றாங்க, சொல்லியா பேராண்டி. அப்ப கார்த்தி சொல்றாரு, பாட்டி இது மாதிரி அத்தைக்கு நம்ம எல்லாரும் இங்க இருக்கிற விஷயம் தெரிஞ்சு போச்சு. அதுவும் அந்த சந்திரா தான் சொல்லியிருக்காங்க. இப்ப அவங்க எல்லாரும் சேர்ந்து இங்கதான் வராங்க பாட்டி. இது கேட்டதும் பாட்டிக்கு ரொம்ப அதிர்ச்சி. என்னையா சொல்ற? அம்மாடி பேத்திகளா, உங்க எல்லாரு மேலயும் கண்டிப்பா ஈஸ்வரி ரொம்ப கோவப்படுவா. எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பிருங்கம்மா, அப்புறம் பிரச்சனைய பாத்துக்கலாம். அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, என்ன பாட்டி இப்படி சொல்றீங்க? ஆடி மாசம் கூழ் ஊத்துறதுக்கு நான் உங்க கூட இருந்து
ஒவ்வொரு நாளும் கூழ் ஊத்தி சாமிக்கு படைச்சிட்டு போறோம்னு நாங்க எல்லாரும் சேர்ந்து சொல்லியிருக்கோம். திடீர்னு நீங்க வந்துட்டு இப்படி பேசினா சரியில்லை பாட்டி. நாங்க இருக்கிறோம் பாட்டி. அம்மா வந்து பேசட்டும், நாங்க பாத்துக்கிறோம். அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, அத்தையோட கோவத்தை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். அத்தை கண்டிப்பா வந்துட்டு ஒத்துக்க மாட்டாங்க. உடனே கூட்டிட்டு போறதுக்கு தான் பார்ப்பாங்க. அதுவும் பாட்டிய வந்துட்டு ரொம்ப மோசமா பேசுவாங்க. கண்டிப்பா நம்மளால சமாளிக்க முடியாது. அதனால நாங்க எல்லாரும் போலாம் வாங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, இல்ல, நாங்க பாட்டிக்கு எப்பவுமே துணையா இருப்போம். அம்மா பண்றது ரொம்ப தப்பு. அப்ப ரோஹிணி சொல்றாங்க, ஆமா ராஜா, அம்மா பண்றது ரொம்ப தப்பு. இந்த வாட்டி அம்மா பண்றது தப்பு அப்படிங்கறத நாங்க அம்மா கிட்ட எடுத்து சொல்லி புரிய வைக்கிறோம். எத்தனை நாள் அம்மா வந்துட்டு இப்படியே கோவப்பட்டுக்கிட்டே இருக்க போறாங்க? இதெல்லாம் சரியே இல்லை. அம்மா கிட்ட நாங்க எல்லாரும் சேர்ந்து எடுத்து சொல்றோம். பாட்டியாலதான் இன்னைக்கு அம்மா வந்துட்டு சுதந்திரமா சுத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த ராமசாமி உயிரோட இருக்கிறத ப்ரூவ் பண்ணதே பாட்டி தான். அப்படி இருக்கையில பாட்டிக்கு அவங்க ரொம்ப கடமைப்பட்டிருக்காங்க. இன்னைக்கு வரட்டும், அம்மா கிட்ட நாங்க பேசுறோம் அப்படின்னு சொன்னதும் உடனே நம்ம ராஜா சொல்றாரு, ஆமா தம்பி மாப்பிள்ள, பொண்ணுங்க சொல்றதும் உண்மைதான். இன்னைக்கு அந்த ஈஸ்வரி இப்படி சுதந்திரமா சுத்திக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் வந்துட்டு என் அம்மா தானே. அவ வந்து அம்மா கிட்ட நன்றி சொல்லட்டும், வரட்டும், இன்னைக்கு அவளா நானு பாத்துறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரம் பாட்டி சொல்றாங்க, இங்க பாருங்கய்யா, என்னால நீங்க இவ்வளவு பிரச்சனையும் பண்ணிக்க வேணாம். நீங்க எல்லாரும் சேர்ந்து வீட்டுக்கு போங்க, நான் பாத்துக்கிறேன். இது கேட்டதும் பொண்ணுங்க சொல்றாங்க, இல்ல பாட்டி, இன்னைக்கு அம்மா வரட்டும், நாங்க அம்மா கிட்ட பேசிக்கிறோம் பாட்டி, நீங்க இருங்க அப்படின்னு சொல்ல, பாட்டியும் சரி அப்படின்னு சொல்றாங்க. இவங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது வெளியில வந்துட்டு கார் சத்தம் கேக்குது. கார் சத்தம் கேட்டதும் பாட்டி சொல்றாங்க, ஐயோ, உங்க அம்மா வந்துட்டா போல, கண்டிப்பா பெரிய பிரச்சனை பண்ண போறா, எல்லாரும் சேர்ந்து போயிருங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, பாட்டி இருங்க பாட்டி, அம்மா வரட்டும், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு. அப்ப சந்திரா சொல்றாங்க, பாத்தியாக்கா, உன் பொண்ணுங்களோட செருப்பு எல்லாமே இங்கதான் கிடக்கு, உன் பொண்ணுங்க எல்லாரும் இங்கதான் வந்திருக்காங்க, வா அப்படின்னு சொல்ல, ஈஸ்வரி சொல்றாங்க, இவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்ட ஒரு அனுமதி கூட கேட்காம இவளுக்கு எல்லாரும் இங்க வந்திருப்பாளுக, இருக்கு அவளுகளுக்கு அப்படின்ட்டு இங்க இருந்து வராங்க. வந்துட்டு ஏ பரமேஸ்வரி, வெளியில வாடி அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அப்ப நம்ம ராஜா அப்புறம் அந்த 4 பேத்திங்க எல்லாரும் வெளியில வராங்க. வெளியில வந்துட்டோட ராஜா கேக்குறாரு, இங்க பாரு, அம்மாவுக்கு கொஞ்சமாவது மரியாதை கொடுத்து பேசு. இந்த இடத்துல இப்போ நீ சுதந்திரமா சுத்திக்கிட்டு இருக்கிறதுக்கு யாரு தெரியுமா காரணம்? எங்க அம்மா தான். எங்க அம்மா மட்டும் அந்த ராமசாமி உயிரோட இருக்கிற விஷயத்த உன்கிட்ட சொல்லாம இறந்திருந்தா நீ இந்த நேரம் இந்த இடத்துல வந்து நின்றுக்கிட்டு எங்க அம்மாவை இப்படி பேசுவியா அப்படின்னு சொல்லிட்டு ராஜா கேக்குறாரு. அப்பதான் அந்த வில்லி சொல்றாங்க, இங்க பாருங்க, நீங்க ரொம்ப தான் உங்க அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க. அவளாலதான் இன்னைக்கு எங்க அம்மா உயிரோட இல்லை, அதை பத்தி உங்களுக்கு தெரியுமா? அதுக்கு அவர் கேட்குறாரு, இங்க பாரு, நீ தேவையில்லாம என் குடும்பத்துல தலையிடாத, உனக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்தவித சம்மந்தமும் இல்லை, ஞாபகத்துல வச்சுக்கோ அப்படின்னு சொன்னதும் அப்ப வில்லி நேரா அவங்க அக்காவை பார்த்து, பாத்தியா அக்கா எப்படி பேசுறத, இந்த குடும்பத்துக்கும் எனக்கும் எந்தவித சம்மந்தமும் இல்லையா, இந்த குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தானே நான் இந்த குடும்பத்தோட வந்து இருக்கிறேன். என் புருஷனையே வேணான்னு சொல்லிட்டு இந்த வீட்டுல வந்து இருக்கேன். ஆனா கடைசியில உன் புருஷன் இப்படி பேசுறத பத்தியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப ஈஸ்வரி நேரா ராஜாவை பார்த்து, இங்க பாருங்க, என் தங்கச்சி அப்படி என்ன தப்பா கேட்டுட்டா? இந்த கிளவியால தான் இன்னைக்கு என் அம்மாவும் அக்காவும் உயிரோட இல்லை. அப்படிப்பட்ட இந்த வீட்டுக்கு என் பொண்ணுங்க வரவே கூடாது. ஒருவேளை என் பொண்ணுங்களுக்கு மறுபடியும் இந்த கிளவியால ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா யாரு பதில் சொல்றது? இங்க பாருங்க, இதுக்கப்புறம் ஒரு வார்த்தை கூட பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. இதை கேட்டதும் ராஜா சொல்றாரு, ஈஸ்வரி அப்படின்னு சொல்லி சத்தம் போட பாட்டி சொல்றாங்க, இங்க பாருங்க, என்னால நீங்க 2 பேரும் சண்டை போட்டுக்க வேணாம். இங்க பாரு, உனக்கு இப்ப என்ன வேணும்? உன் பொண்ணுங்க உன் வீட்டுக்கு கிளம்பணும் அதானே? பேத்திங்களா கிளம்புங்கடா அப்படின்னு சொன்னதும் அந்த பேத்திங்க சொல்றாங்க, இல்ல பாட்டி, நாங்க இந்த வீட்டை விட்டு போக மாட்டோம். இதை கேட்டதும் வில்லி சொல்றாங்க, அப்படி போடு, ஒரு நாள் இந்த கிளவி வீட்டுல வந்து இருந்ததுக்கு பாத்தியாக்கா உன் பொண்ணுங்க எப்படி பேசுறாங்க அப்படின்னு. அப்ப ஈஸ்வரி ஹீரோயினை பார்த்து, என்ன பேசுற, இங்க பாரு, இப்ப நீ வரப்போறியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஹீரோயின் சொல்றாங்க, அம்மா, எங்க நல்லதுக்காக நீங்க நிறையவே யோசிச்சிருக்கீங்க, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா நீங்க இப்படி பேசுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. பாட்டி உங்களுக்கு எவ்வளவு பெரிய நல்லது பண்ணியிருக்காங்க. அவங்க மட்டும் ராமசாமி உயிரோட இருக்கிற விஷயத்த
நிரூபிக்காம இருந்திருந்தா உங்களால இந்நேரம் வெளியில வந்திருக்க முடியுமா? அத்தனை பேருக்கு முன்னாடி அவமானப்பட்டு அங்கதான் இருக்கிற மாதிரி இருந்திருக்கும். அப்புறம் நீங்க தலைவராகவும் ஆகியிருக்க முடியாது. காலத்துக்கும் அது உங்களுக்கு ரொம்ப பெரிய கெட்ட பேரா அமைஞ்சிருக்கும். அம்மா நீங்க செய்யறது கொஞ்சம் கூட சரியே இல்லை அப்படின்னு சொல்லி பேச, அதுக்கு வில்லி சொல்றாங்க, இங்க பாரு அக்காவுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு நினைச்சு சொல்லிக்கிட்டு இருக்கியா? இங்க பாரு, அக்காவுக்கு நல்லது கெட்டது என்ன அப்படிங்கிறது எல்லாமே தெரியும். உங்களை நல்லபடியா வளர்த்துருக்கா. அதனாலதான் நீங்க எல்லாரும் இப்படி திமிரா பேசுறீங்க. நடந்தது எல்லாமே தெரிஞ்சும் அக்காவுக்கு எதிரா பேசுறீங்க அப்படின்னா, அக்கா பாத்தியா, உன் பொண்ணுங்க எல்லாரையுமே அந்த கிழவி மாத்திட்டா. அதே நேரம் நம்ம பாட்டி சொல்றாங்க, இங்க பாருங்கம்மா, என்னால நீங்க யாரும் அம்மா கிட்ட சண்டை போட வேணாம் ஐயா, போங்க அப்படின்னு சொல்ல. ஆனா அந்த பொண்ணுங்க சொல்றாங்க, இல்ல பாட்டி, எத்தனை நாள் தான் அம்மா சொல்றது சரி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க முடியும்? நடந்தது எல்லாத்தையுமே நாங்க பார்த்துட்டோம். எங்களை பொறுத்த வரைக்கும் உங்க மேல எந்த தப்புமே இல்லை அப்படின்னு எங்களுக்கு தெரியுது பாட்டி. நாங்க கண்டிப்பா இந்த இடத்த விட்டு போக மாட்டோம். அத்தனை பேருக்கு முன்னாடி பஞ்சாயத்துல கோவிலுக்காக கூழு கிண்டி கொடுக்குறோம் எங்க கையால அப்படின்னு சொல்லி நாங்க ஒத்துக்கிட்டோம். அதனால கண்டிப்பா வந்துட்டு நீங்க சொன்னா நாங்க கேட்க மாட்டோம் பாட்டி, என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொன்னதும் ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க பாட்டி. என்னய்யா இப்படி பேசுறீங்க அப்படின்னு. அப்ப வில்லி சொல்றாங்க, பாத்தியாக்கா எப்படி வந்துட்டு பேசுறத பத்தியா, உன் பொண்ணுங்களை நல்லா அந்த கிளவி மாத்தி வச்சுட்டா. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, உன்னாலதான் என் பொண்ணுங்க இப்படி எல்லாம் பேசுறாங்க. கடைசியில என் பொண்ணையே எங்ககிட்டேருந்து பிரிச்சுட்ட பாத்தியா. அப்ப பாட்டி சொல்றாங்க, ஈஸ்வரி என்ன பேச்சு பேசுற? நான் உன் பொண்ணுங்களை உங்ககிட்டேருந்து பிரிப்பனா? ஈஸ்வரி சொல்றாங்க, அதான் என் கண்ணால பாத்துக்கிட்டு இருக்கனே. என் பொண்ணுங்க எனக்கு எதிராவே என்னை எதிர்த்து பேசுறாங்க. இந்த மாதிரி என் பொண்ணுங்க பேசி இதுவரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. ஆனா இப்ப என் பொண்ணுங்க இப்படி பேசுறாங்க அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் யாரு? நீ தான். இது மாதிரி என் பொண்ணுங்களை இந்த அளவுக்கு மாற்றி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. இதை கேட்டதும் பாட்டி சொல்கிறாங்க, ஈஸ்வரி ஏன் இப்படி பேசுகிற? எல்லாமே நல்லதுக்காக தானே இருக்கு. அதுக்கு பாட்டி சொல்கிறாங்க, இங்கே பாரு பேத்திங்களா, தயவு செஞ்சு அம்மா கிட்ட எந்த சண்டையும் போடாமல் அம்மா வீட்டுக்கு கிளம்புங்க. அப்போ பேத்திங்க சொல்கிறாங்க, இல்லை பாட்டி, நாங்கள் கிளம்ப மாட்டோம். ஆடி மாதம் கூழ் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் வீட்டுக்கு போவோம். எங்களை மன்னிச்சிடுங்க பாட்டி அப்படின்னு சொன்னதும் பாட்டிக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகுது. அப்பதான் வில்லி சொல்றாங்க, பாத்தியாக்கா, உன் பொண்ணுங்க எல்லாரையுமே நீ கிளவி நல்லாவே மாத்திட்டா. இதுக்கப்புறம் நீ என்ன பண்ண போற? வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னதும் ஈஸ்வரிக்கு பேரதிர்ச்சியா இருக்கு. ஈஸ்வரி பொண்ணுங்களை பார்த்து, எனக்கு நீங்க எல்லாரும் எப்பவுமே ஆதரவா இருப்பீங்க அப்படின்னு நினைச்சேன். ஆனா எல்லாரும் சேர்ந்து எனக்கு எதிரா மாறுவீங்க அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ரோஹிணி, நான் உன் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தேன். கடைசியில நீ இப்படி பேசுவ அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. பெத்த அம்மாவை விட அவதான் முக்கியம் அப்படின்னு நினைச்சிட்டீங்கல்ல. நான் உங்க யாருக்குமே முக்கியம் இல்லை இல்லை. என்னை பத்தி நீங்க கொஞ்சம் கூட கவலையும் படலை இல்லை. இனிமே யாரும் என்கிட்ட பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி ரொம்ப வேதனையோட போயிட்டு கார்ல ஏறுறாங்க. இதை பார்த்துட்டு அந்த சந்திரா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எப்படியோ அக்காவுக்கும் அவங்களுக்கும் பகையை உண்டாக்கியாச்சு அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்பதான் சந்திரா அங்க உள்ளவங்களை பார்த்து, அக்கா ரோஷக்காரி, கண்டிப்பா அவ திருப்பி உங்களை ஏத்துப்பா அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சந்திரா சொல்ல, அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, நீதான் அத்தைக்கிட்ட சொல்லி அவங்களை இங்க கூட்டிட்டு வந்து இப்பேற்பட்ட பிரச்சனையை உண்டாக்குனது அப்படின்னு இங்க எல்லாருக்குமே தெரியும். தெரிஞ்சும் அமைதியா இருக்கும்னா அது எதுக்காக தெரியுமா? அத்தைக்காக மட்டும்தான். ரொம்ப நாள் இதே மாதிரி அத்தை கூட பிரச்சனையை உண்டாக்கி ஹாப்பியா இருக்கலாம் அப்படின்னு நினைக்காத. கண்டிப்பா ஒரு நாள் உன்னை பத்தின உண்மை வெளியில தெரிய வரும். அன்னைக்கு நீ இந்த வீட்டை விட்டு போக தான் போற. இதை கேட்டுட்டு வில்லி சொல்றாங்க, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. அதே நேரம் நம்ம வில்லி வந்துட்டு அந்த இடத்துல இருந்து கார்ல ஏறுறாங்க. கார்ல ஏறிட்டு, பாத்தியாக்கா எல்லாரும் எப்படி நம்மளை ஒதுக்கிட்டாங்க அப்படின்னு. எப்படி நம்ம அம்மாவையும் அக்காவையும் இழந்தோமோ அதே மாதிரி நீ இப்போ உன் பொண்ணுங்களை இழந்துட்ட. நம்மளுக்கு இனிமே எந்த ஆதரவும் இல்லை. இனிமே நம்ம என்னக்கா பண்றது? அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு சந்திரா, இப்போதைக்கு நான் எதுவுமே பேசுற முடிவுல இல்லை. தயவு செஞ்சு என்னை டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தலையை சாய்ச்சிக்கிட்டு கார்ல படுத்து கிடக்குறாங்க. அதே நேரம் வில்லி அதையெல்லாம் பார்த்துட்டு, அடியே நீ இப்படிதான் அனாதையா இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தேன். அது இவ்வளோ சீக்கிரம் நடக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. உன்னை அனாதை ஆக்கிட்டேன். இனிமே உன்னை ஜீரோக்கு கொண்டு வரதான் என்னோட முதல் குறிக்கோள். அந்த ஓட்டுப்பெட்டியை மட்டும் எடுத்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு நீ தோக்குற மாதிரி தான் நிலைமை வரும். பார்த்துக்கிறேன்டி உன்னைய அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க.
இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.